ஒரு இந்து குடும்பத்தைச் சேர்ந்த பெண் முஸ்லிம் குழந்தைகளுக்கு குரான் கற்பிக்கிறார். அது ஒரே ஒரு குழந்தையோ இரண்டோ அல்ல, மொத்தம் 35க்கும் மேற்பட்ட முஸ்லிம் குழந்தைகள். அதிலும் ஆச்சரியமானது என்ன தெரியுமா? இது உத்தரப்பிரதேசம் என்ற மாநிலத்தில் தான் நடக்கிறது. அதாவது சமீப ஆண்டுகளில் முஸ்லிம்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள், தாக்குதல்கள் நடந்ததாக நாம் அடிக்கடி கேட்கும் அதே மாநிலத்தில். அந்த பெண்ணின் பெயர் பூஜா குஷ்வாஹா. ஒரு இந்து பெண்ணான அவர் பல ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு பரிசுத்த குரான் கற்றுக் கொடுத்து வருகிறார். அதிலும் ₹1 கூட வாங்காமல் முற்றிலும் இலவசமாக. பூஜா குரானை ஒரு கோயிலின் வளாகத்தில் உள்ள ஒரு அறையில் கற்பிக்கிறார். மிக அழகாகவும் தெளிவான உச்சரிப்புடன் மனதார குரான் வசனங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவள் குரான் கற்றுக்கொள்ள ஆர்வம் பெற்றது எப்படி என்றால், சிறுவயதிலிருந்தே அரபி மொழிக்கும் குரானுக்கும் மீது மிகுந்த ஈர்ப்பு இருந்தது. ஒரு நாள் முஸ்லிம் தந்தையையும் இந்து தாயையும் கொண்ட சங்கீதா பீகம் என்ற பெண் குழந்தைகளுக்கு குரான் கற்பிப்பதை பார்த்தபோது பூஜாவும் அவரிடம் குரான் கற்றுக்கொள்ள தொடங்கினாள். அவள் விரைவில் குரானையும் அரபியையும் நன்கு கற்றுக்கொண்டாள். இப்போது அவள்தான் குழந்தைகளுக்கு அதே வகையில் கற்பிக்கிறாள். பூஜா கற்றுக் கொடுக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்ட மற்றும் ஏழை குடும்பங்களில் உள்ளவர்கள். அதனால்தான் அவள் கட்டணம் எதுவும் வாங்கவில்லை. மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கிய போது அயலவர்கள் மற்றும் உறவினர்கள் ஒன்று சேர்ந்து பூஜாவுக்கு ஒரு தனி இடம் ஏற்படுத்தி கொடுத்தனர். பரிசுத்த குரான் அனைவருக்குமானது. அது அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் முழு மனித குலத்திற்கும். உண்மையில் உலகம் முழுவதும் பலரும் குரானை படித்து அதன் அர்த்தத்தை உணர்ந்த பிறகு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டுள்ளனர். குரானில் உள்ள பல விஞ்ஞான உண்மைகள் இன்று விஞ்ஞான உலகையே ஆச்சரியப்படுத்துகின்றன. எனினும் சில இஸ்லாமுக்கு எதிரானவர்கள் குரானை அவமதிக்க முயற்சிக்கிறார்கள். கிழித்து எரித்தாலும் குரான் அழிவதில்லை, ஏனெனில் அது அல்லாஹ்வின் தெய்வீக வசனம். மதத்தின் பெயரில் சிலர் வெறுப்பை பரப்பினாலும் மனிதாநேயம், அன்பு மற்றும் ஒன்றுபட்ட சகோதரத்துவம் இன்னும் உயிரோடு இருப்பதற்கான அழகான சான்று. அதுதான் பூஜா குஷ்வாஹா.